சக்தி ரூம்குள்ளே இருக்காங்க. எப்படி அது சக்தியை வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் ஃபுல்லாக அங்கே தாண்டி போகிறாரு. உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறாரு, எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சாவியெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. சக்தியும் வந்துட்டாங்க வெளியே. வாங்க வா, பார்த்து வா, ஒளிஞ்சு வா, யாருக்கும் தெரியாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வராரு. வெளியே கூட்டிகிட்டு வந்தவொடனே கண்டிப்பாக போயிட்டு நம்ம வேலு எல்லா இடத்துலையும் தேடலாமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஆனால் வேலு எங்கேயுமே கிடைக்கல. என்ன எங்கேயுமே கிடைக்கலையே, எங்கே போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாவது வேலை கண்டுபிடிச்சணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போகிற வழியெல்லாம் தேடுறாங்க. அப்போது வேலுவோட மணி கீழே கிடக்கு. அதை எடுக்கிறாங்க. சக்தி எடுத்து பார்க்குறாங்க. இது வேலு போட்டிருந்த மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க மாமா சொல்கிறாரு, அப்போது கண்டிப்பாக வேலு இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், நாம் கண்டுபிடிச்சலாம் வாமான்னு சொல்லிட்டு அப்படியே முள் செடி எல்லா இடத்துலையும் ஏறி போய் தேடுறாங்க. தேடி பார்த்தா அங்கே தான் வேலு நின்றுட்டுருக்காரு. அதோ இருக்காமா வேலு அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட மாமா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அங்கே தான் இருக்காரு வேலு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்துறாங்க. அப்படி திரும்பியே பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே அமைதியாக இருக்காரு. பின்னாடியே போகிறாங்க. வேலு 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 கத்துறாங்க. அப்படியே அந்த இடத்தெல்லாம் ஏறி நடந்து போகும்போது அங்கே ஒரு பாம்பு வருது. பாம்பு வந்தோடனே அப்படியே சக்தி காலை குத்திடுச்சு. அப்படியே கத்துறாங்க. சக்தி என்னாச்சு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்டை எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா பாம்பு போதும். ஐயோ உன்னை பாம்பு கடிச்சிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே சக்தி பயங்கரமாக கத்துறாங்க. வேலு இங்கே வா, உன்னோட பொண்டாட்டியை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வேலு அப்படியே ஓடி வராரு. ஓடி வந்தோடனே அப்படியே சக்தி ஒரு மாதிரி முடியாமல் கத்துறாங்க. காலை எடுக்கிறாரு. எடுத்து அந்த விஷத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சி 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 கீழே துப்பிகிட்டே இருக்காரு. காலில் இருக்க எல்லா விஷத்தையும் எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு ஒரு துணியை போட்டு நல்லா கட்டுறாரு. இனிமேல் விஷம் ஏறாத அளவுக்கு கட்டுறாரு. இங்கே பாரு வேலு, என்னை விட்டுட்டு போயிடாத வேலு, நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அப்போ கூட வேலு கேட்கவே இல்லை. எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே ஏறி மேலே போகிறாரு. போகாத வேலு போகாத வேலு. பின்னாடியே சக்தி வராங்க. வரும்போது வேலுவோட வாயிலேருந்து அப்படியே நொர நொறையாக தள்ளுது. ஐயோ என்னாச்சு வேலு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சக்தி. ஐயோ எப்படியாவது வேலுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சக்தி கத்துறாங்க.